எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு ஆவணும் சாமி. ஒத்த கேள்விக்கு எவனாவது 50 மார்க் மதிப்பீடு பண்ணுவானா? இந்த கல்லூரி தேர்வுகள்ல யாராவது சென்டம் மார்க் ஒரு சப்ஜெக்ட்ல வாங்கி வரலாறு இருக்கா? அப்ப இது உண்மையிலேயே டிஆர்பி தரப்பில் இருந்து தான் இந்த அறிவிப்பு இப்படி ஒரு வெளியாகி இருக்குதா? உலகத்திலேயே எந்த ஒரு முன்மாதிரியும் இல்லாம இந்த 5 கேள்வியுமே ஒரே மாதிரி இல்லை. அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்துல சமீபத்தில் வெளியான அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளுக்கான அந்த உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்காக நடத்தப்பட்ட அந்த தேர்வுல பல்வேறு குளறுபடிகள் இருப்பதாக அந்த தேர்வை எழுதிய மாணவர்கள் பெரும் குழப்பத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. இந்த தேர்வை நடத்திய டிஆர்பின்னு சொல்லக்கூடிய அந்த ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கு எதிராக பல்வேறு கேள்விகளை அவர்கள் முன் வச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த விவகாரம் தொடர்பா நம்மளுடைய அங்குசம் யூடியூப் சேனல்லையுமே இதற்கு முன்னதாக 2 வீடியோக்களை நம்ம வெளியிட்டு இருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாகத்தான் இதை நம்ம பேசுறோம். பல்சுவை வார இதழாக வியாழந்தோறும் வெளியாகிறது உங்கள் அங்குசம் செய்தி. ஆண்டு சந்தா வெறும் 500 மட்டும்தான். 9488842025 எண்ணுக்கு ஜிபே போன்பே மூலமாகவும் சந்தா செலுத்தலாம். முக்கியமா இந்த முதல் மரியாதைங்கிற அந்த திரைப்படத்துல வர ஒரு பிரபலமான ஒரு வசனத்தை போல எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு ஆவணும் சாமி அப்படின்னு கேள்வி கேட்கிற மாதிரி தான் இருக்கு இந்த விவகாரம். ஆனா அந்த தேர்வை எழுதி பெரும் குழப்பத்திற்கு ஆளாகி இருக்கக்கூடிய அந்த மாணவர்களுடைய அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில இதுவரையிலும் டிஆர்பி நிர்வாகத்திடமிருந்து அதிகாரப்பூர்வமான எந்த ஒரு பதிலும் வழங்கப்படல அப்படிங்கிறது தான் பெரும் வேதனைக்குரிய விவகாரமா நீடிச்சிட்டு இருக்கு. பேப்பர் 2ல விரிவான விடையளி அப்படிங்கிற பகுதியில ஒரே கேள்விக்கு 50 மதிப்பெண் அப்படி ஒரு ஸ்கீம்ல அவங்க அந்த பேட்டர்ன் கொஸ்டின் அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. அந்த தேர்வு அப்படிங்கிறது இந்த பேட்டர்ன்ல தான் நடந்தது. அதுதான் இப்ப தற்போது சர்ச்சையாகி இருக்கு. அப்ப இந்த பின்னணியில தான் இதனால தாங்கள் பாதிக்கப்பட்டதாக உணர்ந்திருக்கக்கூடிய தேர்வை எழுதிய மாணவர்கள் தரப்பிலிருந்து நீதிமன்றத்துல வழக்குகள் தொடுத்திருக்கிறாங்க. இந்த பின்னணியில தான் ஒரு மொட்டைக்கடதாசி மாதிரி டிஆர்பி தரப்புல விளக்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிடிஎஃப் ஃபைலு உலா வந்துட்டு இருக்குது. அதை உண்மைன்னு நம்பி தினசரி ஊடகங்களை கூட அப்படி ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கிறாங்க. டிஆர்பி இந்த முறைகேட்டுக்கு பொறுப்பேற்று விளக்கம் கொடுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க. இதுல முதல் விஷயம், இது போல முக்கியமான விவகாரங்கள்ல பதிலளிக்கணும்னா ஒன்னு செய்தியாளர் சந்திப்பை நடத்தி நேரடியாகவே விளக்கம் கொடுக்கணும். இதுவரைக்கும் அப்படி ஒரு செய்தியாளர் சந்திப்பு டிஆர்பி தரப்பிலிருந்து நடத்தப்படல. அல்லது குறைந்தபட்சம் இது போன்ற அறிக்கைகள் வாயிலாக கொடுப்பதுங்கிறது வழக்கம். அந்த மொட்டை கடிதாசில தேதி கூட கிடையாதுங்க. அப்ப இது உண்மையிலேயே டிஆர்பி தரப்பிலிருந்து தான் இந்த அறிவிப்பு இப்படி ஒரு வெளியாகி இருக்குதா அப்படிங்கிறது முதல் கேள்வி. இப்போ வரைக்கும் இது எங்களுடைய அதிகாரப்பூர்வ விளக்கம் இல்ல அப்படின்னு டிஆர்பி தரப்பிலிருந்து மறுக்கவில்லை. அப்ப இதெல்லாம் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. இந்த விவகாரம் வெளியில வந்த நாளில் இருந்து இதுவரைக்கும் டிஆர்பி அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவிக்கவில்லை அப்படிங்கிறது தான் இங்க நாம அழுத்தமா பதிவு செய்ய வேண்டிய விவகாரமா இருக்கு. மாறாக கிசுகிசு பாணியில செய்திகள் கசிய விடப்படுது. சரி, அப்படி ஒரு அறிவிப்பு டிஆர்பி தரப்புல வெளியிட்டதாக பத்திரிகைகள்ல வெளிவந்திருக்கு இல்லையா? அதுல என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மாணவர்களுடைய அந்த கேள்விக்கு அது பதிலளிக்கக்கூடிய வகையில வந்திருக்கா அப்படின்னா அதுவும் கிடையாது. அதாவது ஒரு 2 விவகாரத்தை சொல்றாங்க. ஒருத்தருக்கு பிறந்த தேதி 27/9/1991 அப்படிங்கிறதுக்கு பதிலா 5/6/2006 தப்பா போயிடுச்சு. இது தவறுதலா பதிவானது அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. சரி, அதற்கு அடுத்தது பெயருக்கு பதிலா ஒருத்தரோட பதிவு எண் பெயரே இல்ல, ஏபிசிடில வரல, அது நியூமரிக்கல்ல வருது. அப்ப அது சர்ச்சையானது. அதற்கு தான் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. நாங்க இது போல அப்ளிகேஷன் ஃபில் பண்ற பொறுப்பு அந்த தேர்வர்களுடைய பொறுப்பு. அவங்க பெயர், பிறந்த தேதி, பாலினம், பெற்றோர் பெயர், மதம், சாதி, கல்வி தகுதி, அவர் மாற்றுத்திறனாளியா இல்லையா, இது போன்ற விவரங்கள்லாம் அவங்க என்ன இன்புட் கொடுக்குறாங்களோ அதுதான் இங்க பதிவாகும். இதுல எது சரி தப்புங்கிறதெல்லாம் அந்த கேண்டிடேட்டை நாங்க முன்னிலையில சான்றிதழ் சரிபார்ப்புன்னு ஒண்ணு நாங்க பண்ணுவோம் இல்லையா, அப்பதான் இது சரியாகும் அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. அதனால இந்த தவறுக்கு நாங்க பொறுப்பு கிடையாது. அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணும்போது அவங்க கவனக்குறைவா பண்ணாங்க இல்லையா, அது அப்படியே இங்க ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறாங்க. சரி, இப்ப அவர்களுடைய கேள்வியே வேற. உலகத்திலேயே எந்த ஒரு முன்மாதிரியும் இல்லாம ஒரே கேள்விக்கு, அதுவும் 300 வார்த்தைகள்ல விடையளிக்கக்கூடிய ஒத்த கேள்விக்கு எவனாவது 50 மார்க் மதிப்பீடு பண்ணுவானா? அதுதான் அவர்களுடைய கேள்வி. சரி, அந்த 50 மார்க்னு பிக்ஸ் பண்ணிட்டீங்க. அந்த 50 மார்க்கை நீங்க எப்படி அந்த 50 மதிப்பெண்ணை நீங்க மதிப்பிட போறீங்க? இந்த 50 மார்க்குக்கு என்னென்ன கேட்டகரிக்கு எவ்வளவு மார்க், விடைத்தாள எப்படி மதிப்பிடணுங்கிற ஒரு வழிகாட்டு முறை அப்படிங்கிறது இருக்கா அப்படிங்கிறது தான் அவர்களுடைய கேள்வியா இருக்கு. அதெல்லாம் முதல் கேள்வி, இப்படி ஒரு நடைமுறையை கொண்டு வந்தது யாருப்பா அப்படிங்கிறது தான் அவர்களுடைய கேள்வியா இருக்கு. இதற்கு அந்த டிஆர்பி சார்பில் வெளியான அந்த மொட்டை கடிதாசில ஏதாவது விளக்கம் இருக்கா அப்படின்னா கிடையாது. சரி, இப்ப என்னதான் உங்களுக்கு பிரச்சனை?
எக்ஸாம் எழுதிட்டாங்க, ரிசல்ட் வெளியாயிடுச்சு, அடுத்தது போஸ்டிங் போட போறதுதான். இப்ப இருந்துகிட்டு எதுக்கு பிரச்சனைன்னு கத்திட்டு இருக்கிறீங்க? சரி, இப்ப ஒரு கேள்விக்கு 50 மார்க் போட்டதுனால இப்ப என்ன இது, என்ன வந்துருச்சு அப்படிங்கிறது உங்க கேள்வியா இருந்ததுன்னா பாதிப்பு இதுதான். உதாரணம், இதே டிஆர்பி பள்ளிக்கல்வித்துறை சார்பாக, அதாவது பள்ளிக்கல்வித்துறைக்காக ஒரு பிஜி ஆசிரியர் தேர்வை நடத்தினது. அந்த தேர்வுல பங்கேற்ற ஒரு மாணவர் அவருடைய மேஜர்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஆச்சுங்களா. அதே மாணவர் பள்ளியில் ஆசிரியரா இருக்கக்கூடியவர் இந்த கல்லூரி ஆசிரியர் தேர்வையும் அவர் எதிர்கொள்றாரு. அவர் துறை சார்ந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கினார் இல்லையா, அதே துறை, அந்த துறை சார்ந்த ஒரு கேள்விக்கு 300 வார்த்தைகள்ல விரிவான விடை அளிக்கிறாரு. அதற்கு இவங்க வழங்கின மார்க் எவ்வளவு தெரியுங்களா? வெறும் 6. இது ஒன்னாச்சுங்களா. 2 ஏன்னு ஒருத்தர், பின்னு ஒருத்தர், 2 பேருமே தமிழ் துறை சார்ந்த மாணவர்கள். அவங்களுடைய மேஜர் தமிழ். அதுல ஏங்கிறவரு அந்த மேஜர் சப்ஜெக்ட்ல 150 மார்க்குக்கு வைக்கப்பட்ட அந்த கேள்வியில 91.5 மதிப்பெண்கள் வாங்கியிருக்காரு. அதாவது ஒரு 61 கேள்விகளுக்கு அவர் சரியான விடைய எழுதி அந்த மதிப்பெண்ணை வாங்கியிருக்காரு. பியோட மதிப்பெண்ணும் அதே 91.5. அப்ப இவங்க 2 பேரும் அந்த மேஜர் சப்ஜெக்ட்ல 91.5. ஆனா இந்த ஒரே கேள்விக்கு 50 மார்க் அப்படின்னு வச்சாங்க இல்லையா, அதுல ஒரு 5 கேள்வி அவங்க வச்சாங்க இல்லையா, அந்த 5 கேள்வியில ஏங்கிறவரு 3வது கேள்வி எழுதுறாரு, பிங்கிறவரு 5வது கேள்வி எழுதுறாரு. ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிங்க. இப்ப ஏங்கிறவர் எழுதின அந்த 3வது கேள்விக்கு இவங்க கொடுத்திருக்கிற மார்க் வெறும் 13. பிங்கிறவர் எழுதின அந்த 5வது கேள்விக்கு இவங்க கொடுத்திருக்கிற மதிப்பெண் 26. அப்ப இவர்களுக்கு இடையில அந்த மேஜர் சப்ஜெக்ட்ல ஒரே மார்க், ஆனா இந்த 50 மார்க்குக்கு கேட்கப்பட்ட கேள்வியில இந்த 13 மார்க் டிஃபரெண்ட் ஆனதுனால இவர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த இடைவெளி என்னவாயிருது தெரியுங்களா? பி 100க்குள்ள அவர் இடம் பிடிச்சிடுறாரு தரவரிசை பட்டியல்ல. ஆனா ஏங்கிறவரு 700வது இடத்துக்கு போயிடுறாரு. அப்ப அந்த கேள்விய சூஸ் பண்றதுலயே பிரச்சனைய ஆயிடுது. அந்த 50 மார்க்குக்கு கேள்வி 5 கேள்வின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த 5 கேள்வியிலேயே பாரபட்சம் இருக்குங்கிறது தான் இந்த இடத்துல இப்படி ஒரு நிலை வந்ததுக்கு ஒரு காரணமா இருக்கு. அப்ப இது போலத்தான் ஒரு சாராருக்கு 0 மதிப்பெண்ணும், இன்னொருத்தவங்களுக்கு 49 மதிப்பெண்களும், இப்படி ஒரு சீரற்ற முறையில அந்த மதிப்பெண்கள் வழங்கப்பட்ட விவகாரம் இந்த தரவரிசை பட்டியல்ல பலரை முன்னுக்கு தள்ளி இருக்கு, பலரை பின்னுக்கு தள்ளி இருக்கு. இது 14 ஆண்டு கனவு. அதற்காக அவர்கள் கடுமையாக உழைச்சிருக்கிறாங்க. அப்ப அப்படிப்பட்ட சூழல்ல இது அவர்களால எளிதா கடந்து போக முடியலங்கிற இடத்துல இருந்துதான் இந்த இடத்துல எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு ஆவணும் சாமி, அவங்க அழுத்தமா நின்றுட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல 2வது கேள்வி, 0 மார்க் எப்படி நீங்க மதிப்பிட்டீங்க, 49 மார்க் எப்படி நீங்க போட்டீங்க அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையா இருக்கு. 0 எப்படி வந்துச்சு, 49 எப்படி வந்துச்சு? இந்த கேள்விக்கு நீங்க விடை சொன்னீங்கனாலே மொத்த விவகாரமும் முடிவுக்கு வந்துடும். இப்ப இந்த இடத்துல இன்னொரு துணை கேள்வி என்ன வருதுன்னா, அவங்க கேட்ட கேள்வியே பிரச்சனைப்பா அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இருக்கு. ஏன்னா அவங்க பாடம் நடத்த போகிறது என்னென்ன மேஜர்ல அவங்க படிச்சிருந்தாங்களோ அது சம்பந்தமாகத்தான் அவங்க பாடம் நடத்த போறாங்க. ஆனா நீங்க அந்த ஒரே கேள்விக்கு 50 மார்க்னு போட்டீங்க இல்லையா, அதுல அந்த 5 கேள்வி கேட்கறீங்க இல்லையா, அது எதை கேட்கறீங்க? அவங்களுடைய மேஜர் தொடர்பான கேள்வியா? அவங்க மாணவர்களுக்கு எதை பாடம் நடத்த போறாங்களோ அது அந்த சப்ஜெக்ட் தொடர்பான நீங்க கேள்வியை கேட்க போறீங்க, கேட்டிருக்கீங்களா அப்படின்னா அதுதான் இல்ல. மாறா இந்திய அரசியலமைப்பு, இந்திய பொருளாதாரம், நவீன இந்திய வரலாறு, தமிழ்நாட்டின் வரலாறு மற்றும் பொருளாதாரம், சுற்றுச்சூழல் மற்றும் சூழலியல், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு இந்த கேட்டகரியில தான் அந்த 5 கேள்விகள் இடம்பெறும்னு நீங்க சொல்றீங்க. இதுவே அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆன பல மாணவர்களுக்கு தெரியாம போனதுதான் இதுல பெரும் சோகம். சரி, அதையும் கடந்து அவங்க எழுதிட்டாங்க, வந்துட்டாங்க. இப்ப டிஎன்பிஎஸ்சி மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதற்கு ஒரு மாதிரி வினாத்தாள் அப்படிங்கிறத முன்கூட்டி அவங்க வெளியிடுறாங்க. கேள்விகள் இது போலத்தான் இருக்கும். அப்பனா ஓரளவுக்கு இவர்களால் அனுமானிக்க முடியும். பயிற்சி செய்து பார்ப்பதற்கான அந்த வாய்ப்பு டிஎன்பிஎஸ்சி போன்ற மற்ற தேர்வு நடைமுறைகள் இருக்கு. ஆனா இங்க அப்படி இருக்குதா அப்படின்னா என்ன மாதிரி கேள்வி கேட்கறாங்கிறத அந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை பார்க்குற வரைக்குமே அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இந்திய வரலாற்றிலே இல்லாத இது முதல் முறையாக இது இப்படி ஒரு கொஸ்டின் அவங்க கொண்டு வந்திருக்காங்கிறது தான் இந்த இடத்துல ஒரு ஹைலைட்டான விஷயம். அந்த கேள்வியிலேயே ஒரு பாரபட்சம் இருக்கு அப்படிங்கிறது தான் இங்க ஒரு கவனிக்கத்தக்க விவகாரமா இருக்கு. எப்படின்னா இப்ப இந்த தேர்வை எதிர்கொண்ட அந்த மாணவர்கள் எழுதின அந்த கேள்வியில முதல் கேள்வி, இந்திய அரசியலமைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள பல்வேறு அடிப்படை உரிமைகளை ஆராய்ந்து அடிப்படை உரிமைகள் எவ்வாறு அரசு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகளில் இருந்து வேறுபடுகிறது என்பதை விளக்குக. இது ஒரு கேள்வி. 2வது, 1857 முதல் 1947 வரையிலான இந்திய தேசியவாதத்தின் பரிணாம வளர்ச்சியை எடுத்துரைத்து அது எவ்வாறு உயர்குடி அரசியலமைப்பு வாதத்திலிருந்து வெகுஜன இயக்கங்களுக்கு மாறியது என்பதை விளக்குக அப்படின்னு ஒரு கேள்வி. எப்ப 1857 இருந்து 1947 வரைக்குங்கிறது 100 வருஷம்ப்பா. 100 வருஷ வரலாற்றை 300 வார்த்தையில முதல்ல இப்படி எழுத முடியும். சரி, அப்படி எழுதுறதுதான் உனக்கு கொடுத்திருக்கிற பயிற்சி, உனக்கு கொடுத்திருக்கிற தேர்வு முறை அப்படின்னு நீங்க வச்சுக்கிட்டாலும்
ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு கண்ணோட்டத்திலிருந்து அவர்களுடைய பார்வையிலிருந்து அதை பிரசன்டேஷன் பண்ணுவாங்க. அப்ப இந்த கேள்வியில இன்னென்ன விவகாரங்கள் அல்லது இந்த கோணத்துல இதை அவங்க பதில் அளிச்சிருந்தாங்கன்னா, இந்த அளவுக்கு அவங்க அட்டன் பண்ணியிருந்தாங்கன்னா இதுக்கு இவ்வளவு மார்க்கு, அவங்களுடைய பிரசன்டேஷன் சிறப்பா இருந்ததுன்னா அதுக்கு இவ்வளவு மார்க்கு, அதுல அடிக்கோடிட்டு காமிச்சிருந்தாங்கன்னா அதுக்கு இவ்வளவு மார்க்கு அப்படின்னு இந்த 50 மார்க்கை அப்படி தனித்தனியா பகுத்து நீங்க கொடுக்கணும் அப்படின்னு இதுல ஏதாவது இருக்குதா? இதுதான் இங்க பிரச்சனை. அப்ப அந்த தேர்வுத்தாளை திருத்தக்கூடிய அந்த இணை பேராசிரியர், தகுதியில் இருக்கக்கூடிய பேராசிரியர் அன்னைக்கு இருக்கிற மூடுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு அவருக்கு கையில வந்த மார்க்கை அவரு போட்டுட்டு போகிறதுங்கிறது தான் நடைமுறையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சரி, இது 2 கேள்வி இப்படியாச்சா? 3வது கேள்வி பாருங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள திட்டங்களின் நோக்கம் மற்றும் தாக்கத்தை சுருக்கமாக விளக்கவும். இல்லம் தேடி கல்வி, நான் முதல்வன் திட்டம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், முதல்வரின் காக்கும் கரங்கள், இப்படி 5 அவங்களே கொடுத்துட்டாங்க. இந்த 5க்கும் 10 மதிப்பெண்கள். முதல் கேள்விக்கு கேள்வி ஒரே கேள்வி, அதுக்கு 300 வார்த்தை, 100 வருஷ வரலாற்றை நீ எழுதணும், அதுக்கு மொத்தத்துக்கு 300 வார்த்தை 50 மார்க், முடிஞ்சு போச்சு சோழி. ஆனா இங்க 5 அவங்களே கொடுத்துட்டாங்க. ஒன்னொன்னு பத்தி எழுதுனா ஒன்னொன்னுக்கும் 10 மார்க்கா. நீங்க 300 வார்த்தையில முடிக்கணும்னு சொல்லியிருக்கிறீங்க. இங்க 5 பாயிண்ட சொல்லிட்டீங்க. 5 திட்டத்தை பத்தி தான், அதனுடைய நோக்கம் மற்றும் தாக்கத்தை சுருக்கமா எழுதணும்னு சொல்லிட்டீங்க. அப்ப 300 5ஆல டிவைட் பண்ணா ஒரு திட்டத்தை பத்தியும் வெறும் 60 வார்த்தை. இல்லம் தேடி கல்வியை பத்தி 60 வார்த்தையில எழுதுனா 10 மார்க். நான் முதல்வன் திட்டத்தை பத்தி வெறும் 60 வார்த்தையில சொல்லிட்டா 10 மார்க். இப்படி 5க்கும் இங்க மட்டும் பகுப்பாய்வு நீங்க பண்றீங்க. இதாச்சா? அடுத்தது 4வது கேள்வி. புதிய பொருளாதார கொள்கை 1991க்கு பின் இந்தியா உருவாக்கிய முக்கிய பொருளாதார சீர்திருத்தங்களை விவாதி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள துறைகளின் சீர்திருத்தங்களை விவரி அப்படின்னு போட்டுட்டு, ஏ நிதித்துறை, 2 தொழில்துறை, 3 பன்னாட்டுத்துறை அப்படின்னு இந்த 3 பத்தி நீ எழுது அப்படின்னு சொல்லிட்டு, நிதித்துறையை பத்தி எழுதின போர்ஷனுக்கு 20 மதிப்பெண், தொழில்துறையை பத்தி எழுதின போர்ஷனுக்கு 15 மதிப்பெண், பன்னாட்டுத்துறையை பத்தி எழுதின போர்ஷனுக்கு 15 மதிப்பெண். இதுக்கு மட்டும் என்னங்க இப்படி? 5வது கேள்வி. புதுப்பிக்க இயலும் மற்றும் புதுப்பிக்க இயலாத ஆற்றல் மூலங்கள் என்றால் என்ன? பல்வேறு புதுப்பிக்க இயலும் மற்றும் புதுப்பிக்க இயலாத ஆற்றல் வகைகளை பட்டியலிடுக. இதுக்கு 20 மார்க். அதே கேள்வி. பி, சூரிய ஆற்றல், காற்று ஆற்றல், நீர்மின் ஆற்றல், அலையாற்றல், உயிர் பொருள் ஆற்றல் மற்றும் புவி வெப்ப ஆற்றல் ஆகியவற்றின் நிறைகள் மற்றும் குறைகளை பட்டியலிடுக. இதுக்கு 15 மார்க். புதுப்பிக்க இயலும் ஆற்றல் மூலங்களின் தேவையையும் மரபு சார்ந்த ஆற்றல் மூலங்களின் குறைபாடுகளையும் விளக்குக. இதுக்கு 15 மார்க். அப்ப 2 15 ஒரு 20, மொத்தம் சேர்த்து 50. இது என்னங்க கதையா இருக்குது? ஒரே கேள்விக்கு 50 மதிப்பெண் அப்படின்னு தீர்மானிச்சதே பிரச்சனை அப்படிங்கிற இடத்துல இந்த 5 கேள்வியுமே ஒரே மாதிரி இல்லை. அந்த 5 கேள்வியிலையுமே ஒரு கேள்விக்கு 5 துணை கேள்வி, இன்னொரு கேள்விக்கு 3 துணை கேள்வி, அடுத்ததுக்கு இன்னொரு 3 துணை கேள்வி, அந்த ஒன்னொன்னுக்கும் 20 15 10 அப்படின்னு ஒரு ஸ்பிளிட். அப்ப இந்த இடம் தான் இங்க சிக்கலுக்குரியதா மாறி இருக்கு. சரிங்க, இது எல்லாத்தையுமே விட்டுருவாங்க, அது உங்க விருப்பம், வச்சுட்டீங்க. அதை கேள்வி கேட்க முடியாது, கொள்கை முடிவுன்னு வச்சுப்போம். 0 மார்க் போட்டிருக்கிறீங்க அப்படின்னா அவரு அந்த 300 வார்த்தையில ஒரு வார்த்தை கூட எழுதவே இல்லையா? இல்ல எழுதுனதுல விஷயமே இல்லையா? எப்படி 0 மார்க் வந்து போட முடியும்? அது ஒரு கேள்வி. சரி, 49 மார்க் நீங்க ஹையஸ்ட் நீங்க வந்து போடுறீங்க. ஏங்க 10வது 12வது பொது தேர்வுகள்ல தாங்க மாணவர்களுக்கு சென்டம் அப்படிங்கிறது ஒரு சகஜமா இருக்கும். ஆனா இந்த கல்லூரி தேர்வுகள்ல யாராவது சென்டம் மார்க் ஒரு சப்ஜெக்ட்ல வாங்கி வரலாறு இருக்கா? அப்ப அந்த பல்கலைக்கழகங்கள்ல கல்லூரிகள்ல படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுடைய அந்த செமஸ்டர் பேப்பர்களை திருத்தக்கூடிய அதே இணை பேராசிரியர்கள் தான் இந்த பேப்பரை திருத்தி இருக்கிறாங்க. ஆனா இங்க மட்டும் எப்படி 49 மார்க் போறதுக்கு கை வந்துச்சு? சரி, அந்த 49ஐயும் ஒரே ஆசிரியர் போட்டுறாரா அப்படின்னா கிடையாது. ஏன்னா இந்த டிஆர்பி எக்ஸாம் பேப்பர்ஸை திருத்துறதுக்குன்னு ஒரு வழிமுறையை அவங்க வச்சிருக்கிறாங்க. எப்படி? ஒரே மாணவர் எழுதின பேப்பரை முதல் கட்டமா 2 தகுதி வாய்ந்த இணை பேராசிரியர்கள் திருத்துவாங்க. 2 பேராசிரியர்கள் மதிப்பிட்ட அந்த மதிப்பெண்களுக்கு இடையிலான அந்த இடைவெளி ஒரு 5 அப்படின்னு வரும் பொழுது அது 3வது பேராசிரியர் திருத்தக்கூடிய இடத்துக்கு போகுது. உதாரணத்துக்கு ஒரு ஏங்கிற மாணவர் ஒரு கேள்வி எடுத்து எழுதிட்டார். அதுக்கு முதல் மதிப்பீட்டாளர் 10 மார்க் போட்டுறாரு, 2வது மதிப்பீட்டாளர் 14 மார்க் போடுறாரு. அப்ப 2க்கும் நடுவுல டிஃபரெண்ட் வெறும் 4 தான் இருக்கு, 5க்கு கீழே. அதனால 3வது வேல்யூருக்கு அந்த பேப்பர் போகாது. அப்ப 2 பேர் போட்ட மார்க்கை கூட்டி 2ஆல டிவைட் பண்ணா 12 மார்க் வருது. பிங்கிற ஒரு எழுதின ஒரு பேப்பர், ஒரு கேள்விக்கு ஒரு மதிப்பீட்டாளர் 10 மார்க் போடுறாரு, 2வது மதிப்பீட்டாளர் 16 மார்க் போடுறாரு. அப்ப இது கம்பல்சரி எங்க போகுது? 3வது மதிப்பீட்டாளருக்கு போகுது. அப்ப 3வது மதிப்பீட்டாளர் 10ன்னு போட்டாலும் உண்டு, 16ன்னு போட்டாலும் உண்டு.
இந்த 10க்கும் 16க்கும் நடுவுல ஒரு நம்பர் அவர் போட்டாலும் உண்டு. அது யாரும் கிளைம் பண்ண முடியாது. அதுவே இறுதி. இந்த கிரிக்கெட் மேட்ச்ல வந்து தேர்ட் அம்பையர்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த தேர்ட் அம்பையர் வந்து அம்பையர் கால்னு வந்து சொல்லிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு இல்லையா? அது போலத்தான் இங்க 3வது மதிப்பீட்டாளர்களுடைய அந்த முடிவு பார்க்கப்படுது. சரி. அப்ப இந்த பின்னணியில இருந்து வந்தோம்னா 0 மார்க் போட்டிருக்காங்க இல்லையா? 0ல இருந்து நம்ம தொடங்குவோம். முதல்ல 2 பேருமே 0 போட முடியுமா? 0 எப்படிங்க வரும்? முதல் மதிப்பீட்டாளரும் 0 போட்டிருக்கணும், 2வது மதிப்பீட்டாளரும் 0 போட்டிருக்கணும். சரி, 49 எப்படி வர முடியும்? முதல் நிகழ்தகவு. முதல் மதிப்பீட்டாளரும் 49 போட்டிருக்கணும், 2வது மதிப்பீட்டாளரும் 49 போட்டிருக்கணும். ஓகே, அப்ப 49 ஃபைன். அப்படி 2 பேருமே 49 போடுறது சாத்தியமா? இது ஒரு கேள்வி. சரி, 2வது ஒருத்தர் 50 போட்டிருக்கணும், ஒருத்தர் 48 போட்டிருக்கணும். 2ஐயும் கூட்டி 2ஆல வகுத்தோம்னா தான் 49 வரும். அப்ப இது போன்ற போட்டித் தேர்வுகள்ல 50 மார்க் மதிப்பெண், முழு மதிப்பெண் ஒருத்தர் போட சாத்தியமா? அப்படிங்கிறது ரொம்ப மையமான கேள்வியா இருக்கு. அப்ப இந்த இடம் தான், இந்த 0 எப்படி வந்துச்சு, இந்த 49 எப்படி வந்துச்சு, இதுக்கு முதல்ல நீங்க விடை சொல்லுங்க. மற்ற விவகாரங்களை அடுத்து பேசுவோங்கிற மாதிரி தான் இன்னைக்கு விவகாரம் இருக்கு. அப்ப இந்த பின்னணியில இருந்து தான் இந்த தேர்வை எழுதி ஒரு பேனிக் சிச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய அந்த 14 ஆண்டு கால கனவை நெஞ்சில சுமந்துட்டு இருக்கக்கூடிய அந்த மாணவர்களுடைய குரலாக அவர்கள் எழுப்பக்கூடிய ஒரே கேள்வி இது ஒன்றுதான். 42,064 பேர் தேர்வு எழுதுனாங்கல்ல, எல்லாத்துக்கும் மதிப்பீட்டாளர் 1 எவ்வளவு மார்க் போட்டாரு, மதிப்பீட்டாளர் 2 எவ்வளவு மார்க் போட்டாரு, இந்த 2க்கும் நடுவுல 5 டிஃபரெண்ட் ஆகி எத்தனை கேசஸ்க்கு மதிப்பீட்டாளர் 3 அவருடைய மதிப்பெண்ணை இறுதியா போட்டாரு. அப்ப மதிப்பீட்டாளர் 1, மதிப்பீட்டாளர் 2, மதிப்பீட்டாளர் 3, இந்த 3 பேரும் வழங்கின மதிப்பெண்ணுடைய பட்டியலை நீங்க வெளியிடுங்க. அடுத்தது 5 கேள்வி கேட்டிருந்தீங்க இல்லையா? கேள்வி வாரியா எத்தனை பேர் அட்டன் பண்ணாங்கிற டேட்டாவை கொடுங்க. அப்ப குறைந்தபட்ச மதிப்பெண் எத்தனை பேத்துக்கு, அதிகபட்ச மதிப்பெண் எத்தனை பேத்துக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க. அதுலயும் குறிப்பா இந்த 5 கேள்வியிலையும் 40 மதிப்பெண்களுக்கு மேல எத்தனை பேருக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க கேள்வி வாரியா. ஏன்னா இதுல மையமான ஒரு குற்றச்சாட்டு, ஒரு குறிப்பிட்ட கேள்வியை அட்டன் பண்ணவர்களுக்கு தான் அந்த 40க்கு மேல மதிப்பெண்கள் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது ஆணித்தரமா சொல்றாங்க. இந்த டேட்டாவை கொடுங்க, அந்த விவகாரம் வெளியில வந்துடும். இதுல இந்த டேட்டா ஒன்றும் டிஆர்பியினுடைய ரகசியமான ஒரு அறிக்கை கிடையாது. யார் திருத்தினாங்கன்னு அந்த பேரு டெசிக்னேஷனை யாருமே இங்க கேட்கல. முழுமையான பட்டியலை நீங்க வெளியிட்டாலே இந்த விவகாரங்கள் எல்லாமே வெளியில வந்துடும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய. முதல்ல நீங்க பட்டியலை வந்து நீங்க வெளியிடுங்க. அடுத்த விவகாரங்களை அவர்கள் என்ன செய்யறதுங்கிறத அவங்க முடிவு பண்ணிப்பாங்க அப்படிங்கிறது தான் மாணவர்கள் தரப்புல இருந்து இருக்கக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கு. நிறைவாக இந்த டிஆர்பி விவகாரங்கள் குறித்தே நிறைய விவகாரங்கள் வந்து சர்ச்சையாகிட்டு இருக்கு. அது தொடர்பாக நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து மற்ற விவகாரங்களை பேசுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. எக்ஸல் குரூப்ஸ், மாறு மாற்று மக்களுக்கான நேர்மையான சமூக பணி என்றும் தொடரும். எக்ஸல் குரூப்ஸ், முருகானந்தம்.